ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. தமிழ்லேருந்து பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டா அல்லது ஜிபேயில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து டிலீட் வந்து பண்ணிடலாம். எப்படி வந்து டிலீட் வந்து பண்ணுறன்னு சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். நிறைய பேர் இப்போ சர்ச் பண்ணுறீங்க, ஏன் சர்ச் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்க. நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி டிலீட் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டி போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ஜிபே வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்ன கொடுத்தா என்ட்ரஸ் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி கொடுத்து பார்த்தா ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிருக்கோம். இந்த ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிலீட் வந்து பண்ண போகிறோம். எப்படி வந்து பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். சிஆர் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரையும் நீங்கள் ஃபுல்லாக லைஃப் டைமில் பண்ண டிலீட் பண்ணாமல் இருக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி டிலீட் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து பார்க்க வந்து போகிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் யூன்னு அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா நியூ அப்டேட் பண்ணுங்கள் யூன்ற ஒரு பட்டன் இருக்கும். இல்லைனா மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஹோம் பேஜ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விடுங்க. இதில் பார்த்தா இமெயில் ஐடி வந்து இருக்கும். இது வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, அதை நோட் வந்து பண்ணிங்க. அப்படியே இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்கள்கிட்ட இருக்க கூகுளில் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே லோகோ கிளிக் பண்ணுங்கள். லோகோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எந்த அக்கௌண்ட்டில் அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி வந்து இங்கே வந்து லாகின் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா, வேறு என்ன அக்கௌண்ட் இது மாதிரி லாகின் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ வேறு அக்கௌண்ட் இப்போ வந்து லாகின் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்க, வேறு அக்கௌண்ட் லாகின் இருந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட் அங்கே இருக்குது அந்த மெயில் ஐடி வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த சேம் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தனே பார்த்தா பேமெண்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. வேறு வந்து கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தனே க்ரோம் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, செலக்ட் வந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு பேஜ் வந்து லோட் ஆகிடும். ஓகேங்களா, இதில் பார்த்தா மோர் கூகுள் பேவை ஆப்ஷன் சொல்லிட்டு இது வந்து சம் வெரிஃபிகேஷனாக இருக்கும். நான் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிறேன். நான் வெரிஃபை பண்ணாதான் உள்ளே வந்து போகும். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் பிளாங்காக வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா, உள்ளே வந்த உடனே இது மாதிரி வந்து வவுச்சர்லாம் இருக்கும். நம்ம வவுச்சர் வந்து ரிலேட் ஆகுது. வவுச்சர் நீங்கள் வந்து டிலீட் பண்ணுறதா டிலீட் வந்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்தா நம்ம வந்து மோர் கூகுள் பே ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தோன்னா இங்கே வந்து மேனேஜ் கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் அண்ட் அதர் டேட்டான்னு சொல்லிருக்கோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட்லாம் இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எதனா பண்ணியிருந்தாங்களோ அந்த பே பண்ணதில் வந்துருக்கும். எல்லாமே பெய்டு ரிசீவ் ஆனதுன்னு தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி எப்படி டிலேட் வந்து பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த டிலேட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி ஒரு பேஜ் வந்து வைப்பேன். லாஸ்ட் ஹவரில் வந்து டிலீட் பண்ணலாம். லாஸ்ட் டே இல்லை ஆல் டைம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டிலேட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் டிலேட் ஆகிடுச்சு. காட்டின்னு கிளிக் பண்ணினா ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாகவே டிலேட் வந்து ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து அப்படியே பேக் வந்து ஜிபேல வந்து போங்க. ஜிபேல வந்து போயிட்டு ஹோம் பட்டன் போயிட்டு செக் பேலன்ஸ் இல்லை ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஜஸ்ட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து டிஃபால்ட்டாக அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரிலேட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிபிஎஸ்சி வந்து ரிலேட் வந்து ஆகிடும். வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா பாய்.